பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நியூஸ், அதுலேருந்து என்ன வேர்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ இந்த நியூஸ் எதை பற்றி அப்படின்னா, இப்போது பொங்கல் பண்டிகைலாம் முடிஞ்சு நம்ம மக்கள் தென் மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களில் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா சென்னையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்கவுங்க வேலைக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா வருஷமும் போல் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா சென்னை வந்து சம்பிச்சு போச்சுங்க. ஸோ அவ்வளோ கூட்ட நெரிசல், அவ்வளோ கூட பஸ்ஸும் சரி ட்ரெயினும் சரி எல்லா இடத்துலையும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதில் என்ன வேர்ட்ஸ் கிடைக்கிறத பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா சிவியர் கன்ஜெஷன் ஆன் சென்னை ட்ரிச்சி என்ஹெச் ரோட், நேஷனல் ஹைவே ரோடு சொல்கிறாங்க. தௌசண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேஸ். ஸோ அதாங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே கன்ஜெஷன் ஒரு வேர்டு பாருங்கள். கன்ஜெஷனாக உள்ளங்க ரொம்ப நெருக்கடியான சூழல்னு சொல்கிறாங்க. ரொம்ப நெருக்கடியான இடம். ஸோ ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. நம்ம வந்து நடந்து போகிறதுக்கும் சரி பஸ்ஸில் போகிறதுக்கும் சரி அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ரொம்ப குறுகிய இடம்னு சொல்கிறாங்களா. குறுகிய இடமோ இல்லை பெரிய இடமா இருந்தாலுமே நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக போகிறப்போ அந்த இடம் ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடும். ஸோ அப்போ யூஸ் பண்ணப்படுதாங்க கன்ஜெஷன். ஸோ ரொம்ப நெருக்கடின்னு சொல்கிறாங்க. சென்னை திருச்சி ஹைவேல சொல்கிறாங்க. வாங்க ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புள் ஆர் புஷ்ஷிங் அண்ட் ஷவ்விங் ஈச் அதர். ஸோ புஷ்னாலும் தள்ளுறதாங்க, ஷவ்னா அதுவுமே தள்ளுறதாங்க. ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. புஷ்ஷிங் அண்ட் ஷவ்விங் ஈச் அதர் டு கேட்ச் பஸ் ஆர் ட்ரெயின் டு சென்னை. ஸோ சென்னைக்கு போகிறதுக்காக அவங்கவுங்க ஊர்லேருந்து வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சி போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கண்ணா, கிரியேட்டிங் ஏ கமோஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கமோஷன்ற வேர்டுங்க. கமோஷன் என்னென்னா இந்த சலசலப்புன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மக்களும் ஒரே டைமில் படையெடுத்து அங்கே போகிறதுனால அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் தாம்பரம் சரி அந்த மெயின் சிட்டி என்ட்ரன்ஸ் எங்கே போய் ரீச் ஆகுறாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பரபரப்பும் சலசலப்பும் ஏற்படுதுன்றாங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ணப்படுதாங்க கமோஷன். வாங்க அதை பார்ப்போம். இது வந்து ஒரு நவுன் வேர்டுங்க. ஸோ இங்கே மீனிங் பார்த்தீங்கன்னா கிரேட் நாய்ஸ் ஆர் எக்ஸைட்மெண்ட். பெரும் கூச்சல், பரபரப்பு, சலசலப்பு இப்படிலாம் சொல்லலாங்க. ஸோ திடீர்னு ஒரு இடத்துல வந்து மக்கள் கூட்டத்தினால ஒரு சலசலப்பு ஏற்படுதல அதாங்க சொல்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்ப்போம். The chaos on Monday morning came after 3 nights of influx of people returning to Chennai. ஸோ இங்கே இந்த வேர்டை உச்சரிப்பு மொத்தம் பாட்டுங்க. கேயோஸ்னாலுமே ஒரு பெருங்குழப்பம், கூச்சல், சத்தம்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட மொரலஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மண்டே மார்னிங் கேம் ஆஃப்டர் 3 nights. அதாவது கடந்த வாரம் அந்த பொங்கல்லாம் முடிஞ்சு வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னைக்கு வரதுக்காக. வெள்ளிக்கிழமையும் கிளம்புனாங்க செட் ஆஃப் பீப்புள். சனிக்கிழமை தென் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி 3 நாளுங்க சொல்கிறாங்க. இங்கே ஒரு வேர்டு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப்டர் 3 nights ஆஃப் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் பீப்புள் ரிட்டர்னிங். ஸோ இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நவுன் வேர்டுங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இல்லை ஏதாவது ஒரு சம்திங், அதாவது ஒரே டைமில் ஒரு இடத்துல கூடுறாங்கல்ல அப்போ யூஸ் பண்ண வேர்டு தாங்க இன்ஃப்ளக்ஸ். ஸோ வாங்க அந்த வேர்டை பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் இன்ஃப்ளக்ஸ் நவுன். ஸோ இங்கிலீஷில் மீனிங் பாருங்கள், அண்ட் அரைவல் ஆர் என்ட்ரி ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் திங்ஸ். ஸோ மக்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமோ அதிகப்படியான நம்பரில் வந்துட்டு ஒரு இடத்துல கூடுறாங்கல்ல. ஸோ அப்போ யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க அந்த நம்ம இன்ஃப்ளக்ஸ். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிளும் பாருங்கள், எ மேசிவ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் டூரிஸ்ட். ஸோ டூரிஸ்ட் இந்த சுற்றுலா பயணிகள் வந்துட்டு அதிகமான பீப்புள் வந்துட்டு இங்கே வந்து குவிகிறாங்கன்னு சொல்கிறாங்க பொதுவாக. அது சும்மா ஒரு மீனிங்காக எக்ஸாம்பிள் வேர்டாக போட்டிருக்காங்க. வாங்க இன்றைக்கான ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கான 2 வேர்ட்ஸுங்க. ஸோ ரெண்டுமே நவுன் தாங்க. ஒன்று வந்து கமோஷன் பார்த்தோம். கமோஷனாக உள்ளாங்க சலசலப்புன்னு சொல்லலாம். தென் என்ன பார்த்தோம்னா இன்ஃப்ளக்ஸ்னால் வந்துட்டு எப்படின்னா ஒரே இடத்துல அதிகமான பீப்புள் வந்து கூடுறாங்கல்ல. ஸோ அப்போ யூஸ் பண்ண வேர்டு தான் இன்ஃப்ளக்ஸ். ஸோ தட்ஸ் இட்டுங்க டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ அகைன் இன்னொரு வீடியோவில் இன்னும் சில கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் பை.